friends, English typewriting senior grade. ஓகேங்களா, சீனியர் கிரேடில் B12 இந்த புக்கில் இருக்க சிலபஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்லேருந்தே நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பார்க்கணும், ஹெட்லைனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் பண்ணணும். ஹெட்லைன்னாவே கேப்ஸில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு ஹெட்லைன் வந்து கேப்ஸில் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 80 மைனஸ் இந்த கவுண்டிங். ஓகேவா, நம்பர் ஆஃப் கவுண்டிங்கு டிவைடட் 2. ஓகேவா, ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. இதுக்கு வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது, ரைட் சைட் லெஃப்ட் சைட் விடக்கூடாது. ஓகேவா, 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47. இங்கே வந்து 47. இது வந்து நீங்கள் கேப்ஸில் வந்துட்டு ஒன் டைம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே இதில் வந்துட்டு இந்த நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணக்கூடாது. அது வந்து லாங் ப்ரெஸ் எடுத்துக்கிட்டு தான் நெக்ஸ்ட் வந்துட்டு இது நம்பர்ஸ் வந்துட்டு டைப் பண்ணணும். ஓகேவா, 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60. ஓகேவா, அந்த நம்பர் ஆஃப் கவுண்டிங் வந்துட்டு எவ்வளோ, ஹெட்லைனோடது 60. என்ன பண்ணணும்னா 80 மைனஸ் 60. ஓகேவா, 20 டிவைடட் 2னா 10. ஓகேவா, அப்போ வந்து என்னது 10ல் வச்சுட்டு டைப் பண்ணணும். ஆக்சுவலி பேப்பர் வந்துட்டு எவ்வளோ 10 to இங்கே 10லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, 10 to 17 தான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் போடணும். ஓகேவா, இது வந்துட்டு என்ன, இந்த 10லேருந்து 10 கவுண்ட் பண்ணணும். சரியா, கவுண்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இது 20 அப்படி பார்க்க போனால். ஓகேவா, 10 ஸ்பேஸில் வந்துட்டு இந்த ஹெட்லைன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட்லைனுக்கு நெக்ஸ்ட் வந்து 2 லைன் ஸ்பேஸ். ஓகேவா, 2 லைன் ஸ்பேஸ் வந்து விட்டுணும். விட்டுட்டு வந்து ஹைஃபன் வந்து பண்ணிடணும். 10 டிகிரிலேருந்து 70 டிகிரி. ஓகேவா, இப்போ ரைட் சைடு வந்துட்டு 10 டிகிரி விட்டுருவோம், லெஃப்ட் சைடு வந்து 10 டிகிரி விட்டுருவோம். ஓகேவா, வந்து 10 டிகிரிலேருந்து 70 டிகிரி வந்து ஹைஃபன் பண்ணிட்டோமா. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் லைன். ஓகேவா, பாப்புலேஷனுங்கிறது ஃபஸ்ட் லைனு, சர்க்குலேஷனுங்கிறது ஃபஸ்ட் லைன். ஃபஸ்ட்டாக வந்துட்டு இதான் டைப் பண்ணணும். இது ஃபஸ்ட் லைன், இது வந்து செகண்ட் லாங்குவேஜ், ஹைஃபன் வந்து செகண்ட். ஓகேவா, தேர்டாக தான் வந்துட்டு 2012 2013 2012 2013. ஓகேவா, இந்த டைப் பண்ணும். ஃபஸ்ட்டு என்னது ஹைஃபன் 10 டிகிரி to 70 டிகிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு பாப்புலேஷன் சர்க்குலேஷன் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் லைன். ஓகேவா, இப்படி இமேஜின் பண்ணிங்க. பாப்புலேஷன் இங்கே வரணும், அடுத்து லாங்குவேஜ் ஹைஃபன் இங்கே வரணும், அடுத்து வந்து நம்பர்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி தான் வரணும். ஓகேவா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா பாப்புலேஷன் சர்க்குலேஷன். ஓகேவா, இதுதான் ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணணும். எப்படி வந்து இதுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு காலம் பார்க்கணும். இந்த காலம் வந்துட்டு இதை வந்து லாஸ்ட்டாக தான் வந்துட்டு நம்ம வந்து டிகிரி வந்துட்டு மென்ஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து பார்க்கணும். இதில் வந்துட்டு எது ஹையஸ்ட்டு கவுண்டிங் 2012ங்கிறது 4 தான் வருது. நம்பர்ஸ் வந்துட்டு 26,931. ஓகே, 1 2 3 4 5 6 அப்படின்னா ரைட் சைடு ஒரு ஸ்பேஸ், லெஃப்ட் சைடு ஒரு ஸ்பேஸ், அப்போ வந்துட்டு 8. ஓகேவா, இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு காலமோட ஸ்பேஸ் 8. செகண்ட் காலம் வந்துட்டு இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் வந்துட்டு இதுதான். ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, 9னா +2 ஆட் பண்ணிக்கணும். என்னென்னா ரைட் சைடு ஒரு ஸ்பேஸு, லெஃப்ட் சைடு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் அந்த லைன் போடுறதுக்காக. ஓகேவா, அப்போ வந்துட்டு 9 + 2 11. ஓகேவா, 11 ஸ்பேஸ் வேணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் சேம் தான், இதே இது வரும். 1 2 3 4 5 6 7 8 9. 9னா அப்போ +2னா 11. ஓகேவா, இதுக்கு வந்துட்டு 9 வரும், +2னா 11. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு டிகிரி வந்து இது ஸ்பேஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டோமா. மென்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த 4 காலம்ஸையும் ஆட் பண்ணணும். ஓகேவா, 33 + 8. ஓகேவா, 41 வருமா. இந்த 41ஓட 20 வந்துட்டு ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ரைட் சைடு வந்துட்டு 10 டிகிரி விட்டுருக்கோம், லெஃப்ட் சைடு 10 டிகிரி விட்டுருக்கோம். பேப்பருடைய லென்த்து வித்து வந்து எவ்வளோ 0 to 80. ஓகேவா,
அப்போ நம்ம வந்து எங்கேருந்து பண்ணுறோன்னா 10 to 70க்கு தான் வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணுறோம். ரைட் சைடு 10 டிகிரி, லெஃப்ட் சைடு 10 டிகிரி விட்டுறோம் முக்கமா. அது ரெண்டையும் வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த 4 காலமோட இந்த 20 வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோன்னா எவ்வளோ 61 வருது. இந்த 61லேருந்து டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோ 80. 80 minus 61 ஓகேவா. 10 minus 1 9, 7 minus 6 1 ஓகேவா. இதோடைய வந்து எவ்வளோ 90 ஓகேவா. இதோட ஸ்பேஸ் வந்துட்டு 19 ஓகேவா. இப்போ வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், இங்கே 10 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 10 டிகிரி ப்ளஸ் 19 ஓகேவா. அப்போ எவ்வளோ 29 ஓகேவா. இப்போ 29 + 8 37 ஓகேவா. 37 + 11 ஓகேவா. 8 48 ஓகேவா. 48 இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தோடைய இது இப்போ பாப்புலேஷன் டைப் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இருங்க ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ 48 48 + 11 ஓகேவா 59. 59 + 11 70 ஓகேங்களா. கரெக்டாக வரும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக அந்த டிகிரி வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் பண்ணியிருக்க கால்குலேஷன் வந்து ரைட்டாக என்னன்றது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் ஓகேவா. இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு 70 வந்துருச்சா. இப்போ எப்படி பாப்புலேஷனுக்கு வந்து கால்குலேஷன் போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 11 8 இதோட ஸ்பேஸ் 8. இந்த 2 காலத்துக்கும் தானே சென்டர் பண்ணணும். இந்த 2 காலத்துக்கும் பாப்புலேஷனை சென்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த 2 காலம்ஸ்க்கு வந்து சர்க்குலேஷன் சென்டர் பண்ணணும் ஓகேவா. இப்போ வந்துட்டு இந்த 2 காலமே வந்துட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ 19. 19ல் 2 காலத்தோட ஸ்பேஸ் பார்க்கணும் ஓகேவா. எவ்வளோ 19. இந்த 19ல் இந்த நம்பர் ஆஃப் கவுண்டிங்கை வந்துட்டு மைனஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேவா. 10னா எவ்வளோ 9. இந்த 9 2ஆல் டிவைட் பண்ணணும் ஓகேவா. 4.5னா 5ன்னு வச்சுக்கணும் ஓகேவா. அப்போ 29 + 5 34 ஓகேவா. இதோட ஸ்பேஸ் இதோட டிகிரி எவ்வளோவில் வச்சு பண்ணணும் அப்படின்னா 34ல் வச்சு பண்ணால் கரெக்டாக இந்த 2 காலமுக்கு சென்டரில் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா. இதே மாதிரி தான் சேம் இதே மாதிரி தான் இந்த கால்குலேஷன் பண்ணணும். இதோடைய இந்த ரெண்டுத்தோடைய ஸ்பேஸ் எவ்வளோ 22. 22ல் இந்த சர்க்குலேஷனோட கவுண்டிங் வந்து சப்ராக்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஓகேவா. 11 பண்ணோன்னா ரிமைண்டர் 11 வருது. அது 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 5.5 வருதா. அதை 6ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. இந்த 48ஓட அதாவது இந்த காலமுடைய ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா 48, இந்த 48ஓட 6 வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்போ எவ்வளோ வரும் 54. 54ல் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இந்த 2 காலத்துக்கு சென்டர் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டைம் வந்து கர்சரை லாங்காக இது பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்ல எனக்கு கொண்டுட்டு வந்துட்டு லாங்குவேஜ் டைப் பண்ணணும் ஓகேவா. இப்போ லாங்குவேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னா 19ல் இதோடைய ஸ்பேஸ் இருக்குல்லையா 19. இந்த 19ல் வந்துட்டு இந்த நம்பர் ஆஃப் கவுண்டிங் மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடட் 2 ஓகேவா. 19 1 2 3 4 5 6 7 8 அப்போ 19 - 8 ஓகேவா 11. 11 டிவைடட் 2னா 5 5.5னா 6ன்னு வச்சுக்கணும். இதை வந்து 60 டிகிரியில் வச்சு டைப் பண்ணணும் லாங்குவேஜை. ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே வந்துட்டு இதானே செகண்ட் லைனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கரெக்டாக 29ல் வச்சுட்டு இங்கே வந்து எவ்வளோ இருக்கணும் டிகிரி 29. இந்த 29ல் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹைஃபன் பண்ணணும் 70 டிகிரி வரைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாப்புலேஷன் சர்க்குலேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதில் லாங்குவேஜ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த லைனில் வந்துட்டு அடுத்த லைன் வந்து கர்சரை மூவ் பண்ணுறோமா. மூவ் பண்ணிவிட்டு 2012 13 12 13 இதை வந்து டைப் பண்ணணும் ஓகேவா. இப்போ 2012 சேம் அதே மாதிரி தான் 8 - 4 ரிமைனிங் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 ஓகேவா. அப்போ 31. இந்த 29 + 2 ஓகேவா 31. அதே தான் சேம் தான். 11 - 4 11 - 4னா எவ்வளோ வரும் 7 வருதா. 7 டிவைட் பை 2னா 3 பாயிண்டில் வருதா. 2 ஓகேங்களா. 3 × 2 6. அப்போ வந்து 3.5னா 4ஆக வச்சுக்கணும் ஓகேவா. இப்போ 4ஆக வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ வருது 37 வருதா. 37 + 4 ஓகேவா 41ல் வச்சு பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஏன் நீங்கள் 41 பயப்பட வேணாம், ஏன்னா இதோட கவுண்டிங் வந்து அதிகம் இல்லை, இதோட கவுண்டிங் கம்மி, அதனால் வந்துட்டு கரெக்டாக தான் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் 11 - 4
சேம் தான் சரியா வந்துட்டு 4 வரும் 4 வருமா 48 + 4 52 ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு 11 - 4 7 இதுவும் 4 தான் வரும் 59 + 4 64 ஓகேவா இது வந்து சென்டர் வச்சுட்டு இதே மாதிரி வந்துட்டு இந்த டிகிரியில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் கர்சரை வந்து ஒன் டைம் இது மூவ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஹைஃபன் போடணும் 10 டிகிரியில் வந்துட்டு 70 டிகிரி வரைக்கும் ஓகேவா ஹைஃபன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்து ப்ரொவிஷனல் ஃபிகர்ஸ் ஓகேவா இந்த ப்ரொவிஷனல் ஃபிகர்ஸ் இது வந்து 4 காலம்ஸுக்கு தான் ஓகேவா இது வந்து எப்படி பண்ணணும்னா இந்த 4 காலமுடைய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா இந்த காலமை வந்துட்டு ஆட் பண்ணி இதோடையே வந்து சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு டிவைட் 2 பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக வரும் ஓகேவா இப்போ இந்த 4 காலம் ஆட் பண்ணணும் 33 + 8 41 ஓகேவா 41ல் இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் 20 இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 10 ஓகேவா இந்த 29 + 10 எவ்வளோ 39 ஓகேவா அதாவது இந்த காலமுடைய ஃபஸ்ட் இதில் இதோட தான் ஆட் பண்ணணும் 10 அப்போ 39ல் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா ப்ரொவிஷனல் ஃபிகர்ஸ் இது இந்த 4 காலமுக்கு வந்து சென்டராக கரெக்டாக வந்துடும் ஓகேவா இது எல்லாமே வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் ஓகேவா அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 லைன் ஸ்பேஸ் இது வந்துட்டு அதே மாதிரி வந்து இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 டிகிரியில் வச்சு தான் பண்ணணும் இது வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஸ்பேஸ்லாம் வந்து நவுத்தக்கூடாது 10 டிகிரியில் வச்சு தான் பண்ணணும் நெக்ஸ்ட் இதுவும் வந்துட்டு இந்த ஹெட்லைனுக்கு பண்ணோம் இல்லையா அந்த காலமை இந்த காலமுடைய ஸ்பேஸு மைனஸ் இதோட கவுண்டிங்கு டிவைடட் 2 இதுதான் எல்லாத்துக்கும் இதே சேம் தான் இப்போ 8 அப்படின்னா 8 - 6னா 8 - 6னா 2 வருமா 2 / 2னா 1 வருமா அப்போ வந்து 29 இதோட டிகிரி 29 + 1 கூட்டினா 30 ஓகேவா சேம் அதே மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 285 இப்போ 1005 இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இப்போ 16 இப்போ இங்கே வந்து 16,983 இதுக்கு நேராகவே இந்த 1 கொண்டு போய் போடக்கூடாது ஓகேவா இது வந்து 1005னா கரெக்டாக அதுக்கு நேராக தான் காலம் அதுக்கு நேராக தான் நம்பர்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் அப்படி தான் 11 இப்போ 11 இங்கே பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இதுக்கு நேராகவே வச்சு இந்த 25,000 போடக்கூடாது ஓகேவா இது 25,000 இது 72 lakh ஓகேவா கரெக்டாக வந்துட்டு அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ 11 - 1 2 3 4 5 6 ஓகேவா 7 8 9 10 11 5 அப்போ 3 வரும் ஓகேவா அப்போ 37 + 3 40ல் வரும் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு 11 - 9 2 வரும் டிவைட் 2னா 1 வருமா 37 + 1 38 ஓகேவா இதுவும் அதே மாதிரி தான் சேம் 11 - இந்த நம்பர் ஆஃப் கவுண்டிங்கு டிவைட் 2 ஓகேவா இதுவும் அதே மாதிரி தான் சேம் 11 - நம்பர் ஆஃப் கவுண்டிங்கு டிவைட் 2 இதே மாதிரியே வந்துட்டு கரெக்டாக 2 லைன் ஸ்பேஸில் வச்சுட்டு கரெக்டாக பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இங்கேயும் வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் வரணும் ஓகேவா இங்கே வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதில் அப்படியே பண்ணக்கூடாது 2 லைன் ஸ்பேஸ் வரணும் ஓகேவா நெக்ஸ்ட் இங்கேயும் வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் வரணும் 2 லைன் ஸ்பேஸ் ஒன்று இங்கே வந்துட்டு 5 ஸ்பேஸ் தள்ளி பண்ணணும் ஓகேவா தள்ளி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணணும் 10 டிகிரிலேருந்தே பண்ணணும் ஓகேவா பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் இங்கே வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் விடக்கூடாது ஓகேவா இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு கன்ஃபியூஷனாக நான் சொல்லித்தரேன் ஓகே தேங்க்யூ பாய்